கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஏசாயா 54 அந்த 4வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை. ஆண்டவர் வெட்கப்படுத்தாதவர், வெட்கத்துக்கு பதிலாக 2 தன்மையாய் பலன் தருகிறவர். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை என்று வாசிக்கிறோம் யோபேல்ல. அப்போ கர்த்தர் நீங்கள் எதிலையும் எந்த விஷயத்திலையும் நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி அவர் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்வார். அப்போ நாம் யோசிக்கிறோம், பயப்படுகிறோம். நாம் எடுக்கிற காரியத்திலே இது நமக்கு இந்த காரியம் வாய்க்குமா வாய்க்காதா, நாம் தோற்று போயிடுவோமா, வெட்கப்பட்டு போயிடுவோமா, மற்றவங்களுக்கு மத்தியில் நம்ம வெட்கப்பட்டு போயிடுவோமா அப்படி நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாது. ஆண்டவர் பயப்படாதேன்னு சொல்கிறார். பயப்படாதேன்னு சொல்லி நீ வெட்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். ஏசாயா 41:10 வாசிக்கிறோம், நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, திகைச்சு போகாத, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், திகையாதே, திகைச்சு போயிடாத. நீ வாழ்க்கையில் சோர்ந்து போயிடக்கூடாது, நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவர் பயப்படாதேன்னு சொல்கிறார். நீ சோர்ந்து போயிடாத, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எந்த விதத்திலையும் எந்த காரியத்திலையும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் தாமே இந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் பயப்படாதீங்க, நிச்சயமாக நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் நாட்களிலே உங்களை ஆசீர்வதிப்பார். திகைச்சு போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க, உங்கள் வாழ்க்கையிலே சோர்ந்து போயிடாதீங்க. திகையாதேன்னு ஆண்டு சொல்கிறார், சோர்ந்து போகாதேன்னு சொல்கிறார். நான் உங்களோடு கூட உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். நான் உன் தேவன் என்று சொல்லுகிறேன். நான் உன் தேவன், நீ சோர்ந்து போயிடாத, நான் உன் கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், என் காரம் உன்னை தாங்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்வார். எந்த காரியத்திலையும் நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி, எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் நடத்துவார். காரணம், ஆண்டவராகிய தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை வழி நடத்துவார். உங்கள் சோர்வுகள், பயங்கள், கலக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவார். பயப்படாதே நீ வெட்கப்படுவது இல்லை. ஜெபமனோமா, எங்கள் அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதி, குடும்பத்தை ஆசீர்வதி, நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.